அந்த சலானை பின்பற்ற தெரியாம இருக்காங்கல்ல. டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஏடிஎம் கார்டில் போய் காசு எடுக்க தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சாருடைய அந்த கட்டுரைகளில் உங்களுடைய அந்த கேட்டலாக் எடுத்து பார்த்தேன். உங்களை வங்கிகளுக்கு அழைத்து செல்வதாகவும், வங்கிகளில் போய் ஏடிஎம் கார்டு எப்படி இருக்கும், கிரீன் கார்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு விளக்க சொல்வதாகவும் அதில் குறிப்பிட்டு இருந்துச்சு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதே நடைமுறை இதுதான். சும்மா பாடத்தை மட்டுமே நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அந்த பாடம் என்னோட அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பாடத்தோட நம்மளோட வழிகாட்டி ஏற்படுத்திக்கணும், செயல்முறை விளக்கத்தோட அந்த படிப்பு இருக்கணும். வள்ளுவனுடைய திருக்குறளை சொல்லித்தந்த நமது பழைய கல்வி முறையானது ஒரு திருக்குறளை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதனை சொல்லித்தர மறந்துவிட்டது. காந்தியின் பெயரை சொல்லித்தந்த இந்த கல்வி முறையானது எவ்வாறு காந்தியாக வாழ வேண்டும் என்பதனை சொல்லித்தர மறந்துவிட்டது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பற்றி பக்கமாக சொல்லித்தர முடிந்த இந்த கல்வி முறையானது ஒரு சாக்பீஸை எவ்வாறு தயாரிப்பது என்பதனை சொல்லித்தர மறந்துவிட்டது. ஆனால் இந்த மாணிக்கவாசல் நடுநிலைப் பள்ளியானது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதாக நடைமுறை வாழ்க்கையோடு ஏற்படுத்தக்கூடிய கல்வியாக அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது போன்ற கல்வி முறை அனைத்து பள்ளிகளிலும் ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்தியா உலக வல்லரசாவதற்கு எட்டிவிடும் தூரம் தான். நிறைய அப்துல் கலாம் இருக்காங்க. நதியான ஒரு பொண்ணு கூட சிவன் சார் இஸ்ரோடைய சேர்மன்ட்ட வெற்றி எழுதுனதாகவும் சாருடைய கேட்லாக்ல பார்த்தேன். சந்திராயன் 2 அந்த விண்வெளி ஏறும்போது தரையிறங்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த தியானம் பண்ணதாகவும் அழகாக சொல்லியிருந்தாங்க. சிவன் சார் கூட உங்களுக்கு அது பதில் கடிதம் கொடுத்ததையும் சாருடைய லெட்டர்ல பார்த்தேன். உண்மையிலே சந்தோஷமான செய்தி. ஏன்னா இவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சியிலையும் நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நடைமுறை வாழ்க்கையில விவசாய துறையில